இப்போ போடியா இல்ல நான் போட்டுமா? என் பிள்ளைக்கு என்னாச்சும் ஏதாச்சும்னு என் மனசு கறந்து அடிச்சுக்கிடுது. நீ போடியா இல்ல நான் போட்டுமா? பாட்டி நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். விஜய் நீங்க போக கூடாது. மழை வேற ரொம்ப ஃபாஸ்டா பெய்யுது விஜய். எனக்கு உங்க சேஃப்டி தான் முக்கியம். நீங்க இங்கேயே இருங்க. மழை ஃபுல்லா நின்னதுக்கு அப்புறம் போங்க. இங்க பாடு மஞ்ச மண்டை, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு, இல்லைன்னா தண்ணிக்குள்ள தூக்கி எறிஞ்சு விடுவேன். பாட்டி சிம்ரன் என் மேல இருக்க அக்கறையில் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவளை நீங்க ஒன்றும் சொல்லாதுங்க பாட்டி. ஐயா விஜய், என் பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சும் நானே பயத்துல இருக்கேன். இவ இந்த நேரத்துல இப்படி பேசுறது சரியில்லைப்பா. நீ கொஞ்சம் சீக்கிரமா போய் உன் அத்தைக்கு என்னாச்சுன்னு பாரு. சரி பாட்டி. விஜய் சிம்ரன் சொல்ற மாதிரி கொஞ்சம் மழை நின்னதுக்கு பிறகு போயா. ஏம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன், இல்லைன்னா பாட்டி போயிடுவாங்க. சிம்ரன் நான் போய் பார்த்து அத்தையை கூட்டிட்டு வரேன். விஜய் எனக்கு பயமா இருக்கு விஜய், நானும் அப்படின்னா கூட வரேன். சிம்ரன் உனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுல்ல, அதனால நீ வரேன் இங்கே இரு. விஜய் நீங்க மட்டும் எப்படி விஜய் தனியா போவீங்க? எனக்கு பயமா இருக்கு. சிம்ரன் எனக்கு பழக்கம் இருக்கு சிம்ரன். போன வருஷம் மழையில உங்க அம்மா போயிட்டாவன்னு சொன்னேல்ல, அப்போ இந்த தண்ணியில நானும் குழந்தையும் தான் நீச்சல் அடிச்சுட்டு தேடிட்டு போனோம். இன்னும் கூட தண்ணி அதிகமா தான் இருந்தது இந்த வருஷத்தை விட. அதனால எனக்கு பழக்கம் இருக்கு சிம்ரன். இந்த ஊர்ல இருந்தா நம்ம இந்த இதெல்லாம் சமாளிக்க கத்துக்கிடணும். ஊர் முழுக்க நீச்சல் குளம் தான் இப்போ. விஜய் அப்படின்னா இந்த தண்ணியில எனக்கு ஸ்விம்மிங் கத்து தரீங்களா? ஆமா, அங்க என் பிள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. இப்போ உனக்கு இந்த ஸ்விம்மிங் அவசியமா? ரெண்டு காலையே கயிற்று கட்டி தண்ணிக்குள்ள பிடிச்சு போட்டுருவேன். ஐயா விஜய், நீ நிக்க நிக்க எனக்கு பதட்டமா அப்படியா? சீக்கிரமா போய் உன் அத்தைக்கு என்னாச்சுன்னு பாரு. சரி பாட்டி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு மட்டும் வராதையா, கூட்டிட்டு வந்துடு. தண்ணி என்ன அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். சரி பாட்டி, நான் கூட்டிட்டு வரேன். ஏம்மா நான் போயிட்டு வரேன். சிம்ரன் நான் வந்து உனக்கு நீச்சல் கத்து தரேன். சரி விஜய். இப்போ இந்த பையனை நீச்சல் ரொம்ப அவசியம். எத்தை இப்போலாம் நீச்சல் கத்துக்கிடுறது ரொம்ப அவசியம் தேய். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்துட்டு நம்ம நீச்சல் கத்துக்கிடாம இருக்கிறது நல்லதில்ல. வருஷம் வருஷம் வீட்டுக்கு முன்னால நீச்சல் குளம் மாதிரி கட்டிடுது. இதுல கத்துக்கிடாம எங்க போய் கத்துக்கிடுறது? அதனால சிம்ரன் நீச்சல் கத்துக்கிடட்டும். அம்மா நானும் கத்துக்கிடுவேன். ஆமா பூமாரி, கண்டிப்பா நீ கத்துக்கிடணும். போன தடவை நீ தான் தண்ணியில பேர் பார்த்தா. விஜய்க்கு நீச்சல் தெரிய போய் உன்னைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்தான். அதனால அண்ணே சிம்ரனுக்கு கத்து கொடுக்கும்போது நீனும் கத்துக்கமா. சரிம்மா, நீயும் கத்துக்க. நான் எப்படி கத்துக்கிட்டா இவ்வளவு குண்டா இருக்கேன், தண்ணிக்குள்ள வந்தா கீழே போயிருவேன். ஆண்டி அப்படிலாம் போக மாட்டீங்க. ஸ்விம்மிங் நீங்களும் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டா அழகா நீச்சல் அடிச்சு மேல வந்துடுவீங்க. அப்படியே அப்ப நானும் கத்துக்கிடணும் என்ன? ஆமா ஆண்டி, எல்லாருமே கத்துக்கிட்டா நல்லதுதான். யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. நானும் என் பிள்ளைய தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம். யாராவது வாங்க. அத்தை, அத்தை, அத்தை எங்க இருக்கீங்க? எப்ப விஜய்? நானும்
முடிச்சிடலாம். உள்ள உட்காருங்க. என்னாச்சு ராசப்பக்கா? விஜய் எதுக்கு இவ்வளவு அவசரமா போறான்? அது வந்து ஐஸ்வர்யாக்கா, ஷில்பா இன்னும் வரவே இல்லை பார்த்துக்கிடுங்க. எங்க அத்தை ரொம்ப பயந்துட்டே இருக்கா, என்னாச்சோ ஏதாச்சோ நீ. அப்பத்துலேருந்து விஜய் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டே இருந்தவா தான் அனுப்பி விட்டுருக்கு. ஏக்கா மழை வேற பெஞ்சிட்டு இருக்கக்கா, இப்படிதான் நான் யோசிக்காம போன தடவை போயிட்டேன். தண்ணியில அடிச்சுட்டே போயிட்டே. மம்மி, இந்த ஏரியால அடிச்சிட்டு போற அளவுக்கு தண்ணி இருந்துச்சா? ஆமா சிம்மம்மா, இனி இழுத்துட்டே போயிட்டு தண்ணி. அப்புறம் ஹெலிகாப்டர்ல இருந்த வீதான் என்ன பார்த்து கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாவே. மம்மி, அப்ப விஜய் இழுத்துட்டு போயிருக்குமா மம்மி? வா மம்மி, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். சிம்ரன் ஆளாத, விஜய்க்கு நல்ல நீச்சல் தெரியும். போன தடவை சரோஜா தண்ணியில போகும்போதே அவன் தான் தேடி போனான், காணாம தான் திரும்பி வந்துட்டான். ரோசா பக்கா இருந்தாலும் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் அனுப்பக்கூடாதுக்கா. அவ புருஷன் போயிருக்காரு, நீ அவளுக்கு கவலையா இருக்கு. அவ எப்படி அழுதுகிட்டு இருக்கா பாருங்க. சரோஜா போட்ல வந்து காப்பாத்தி கூட மழை நின்னாதான் வருவாவே. நம்மள்வதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிடணும். ஷில்பா வேற ஒருத்தி கிடையாது. இந்த நேரத்துல யாரா இருந்தாலுமே உதவி செய்யணும். அது மட்டும் இல்லாம ஷில்பா என் புருஷனோட தங்கச்சி. நீயும் கூட வராம இருந்திருந்தா விஜய் தேடி தான் வந்திருப்பான். அந்த மாதிரி தான் தேடி போயிருக்கான்னு எதுவும் நினைக்காத. இல்லக்கா, கூட யாராவது பேருந்தா கூட பரவாயில்ல. அங்க ஷில்பாவா மௌலா அப்பாவை எப்படி கூட்டிட்டு வருவாரு? சரோஜா ஷில்பா பாதுகாப்பா இருந்தா அங்க விட்டுட்டு பார்த்துட்டு தான் வருவான். ஏதோ பிரச்சனையா இருந்தா கூட்டிட்டு வருவான். மழை இப்பயே கொஞ்சம் கம்மியா தான் பெஞ்சிட்டு இருக்கு, முதல்ல ரொம்ப அதிகமா பெஞ்சிச்சுல்ல. ஏக்கா வெளியே ரொம்ப தண்ணி பெய்யிட்டு இருக்குக்கா, மேல இருந்து எட்டி பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. சரோஜா ஒன்று ஒன்றா சொல்லி என்னையும் பயமுறுத்தி விடாத, நான் அப்புறம் ரொம்ப பயப்படுவேன். விஜய் கொஞ்சம் தைரியமா போயிட்டு வந்துடுவான், நீ ஒன்றும் வருத்தப்படாத. சிம்ரன் நீ கவலைப்படாத, உங்க அம்மா வேற பயப்படியா? மாப்பிள்ள போறேன்னு கிளம்பும் போதே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னு நான் தடுத்துப்பேன். இப்போ உட்காந்து அழுதுகிட்டே கிடக்க போல்க. ஏ டோப்பமண்டே, என் பிள்ளையக்காக நான் சொல்லிட்டு இருந்தேன், அதனால விஜய் தேடி போயிருக்கா. பெற்றவளுக்கு தான் பிள்ளையோட அருமை தெரியும். என் பேரனுக்கு நீச்சல் தெரியும், அவன் போய் அழகா பார்த்து கூட்டிட்டு வருவான். நீ சொத்த நேரம் வாய மூடிட்டு அமைதியா இரு. நீச்சல் தெரிஞ்சாலும் இந்த தண்ணியில போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? உன்னை தெரியாம பேசாங்க பெரியம்மா. இதோ வந்து விட்டார்கள். விஜய் வந்துட்டீங்களா? விஜய் வந்துட்டு. சிம்ரன் தான் தண்ணி பிடி. ஒரு துணி எடுத்து நல்லா தொடச்சு விடு. மகளே ஷில்பா, உள்ள வாமா. அம்மா, என்னம்மா என்னாச்சு, எதுக்கு அழுவுறா? அம்மா, என் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டுமா. விஜய் மட்டும் வரலனா நானும் கனியே இப்ப மூழ்கி இருப்போம்மா. சிலுப்பா, என்ன சொல்ற? மீன் கறக்க உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துட்டுனா என் வீட்டுக்குள்ளே வந்துரும் தானே? நீங்க எல்லாரும் தப்பிச்சு இங்க வந்துட்டு என்னையும் ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்லக்கா. இல்லைன்னா என் மைனியாவது என்னையும் ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம். நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன்க்கா, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு. சிலுப்பா, தண்ணி வந்த உடனே வெளியே ஓடி வர வேண்டியதானே? நானும் என் பிள்ளையும் கட்டில் மேல ஏறி உட்கார்ந்துருந்தோம்மா. தண்ணி வடிஞ்சிரும் பிறகு போலான்னு நினைச்சோம். வர வர அதிகமாயிட்டே போச்சுக்கா, எனக்கு கழுத்த அளவுக்கு வந்துட்டு. காணி பிள்ளை மூழ்கிற பார்த்து நான் தூக்கி வச்சிருந்தேன். காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டுக்கா. ஷில்பா, தண்ணி கொஞ்சம் வந்த உடனே நீ வெளியே வந்திருக்கலாம்ல. அவ்வளோ நேரமா தைரியமா இதுக்கு உள்ளே உட்கார்ந்துருந்தா? மைனி, கட்டில கால் வரைக்கும் தான் தண்ணி நிற்கும், மேலே ஏறாதுன்னு நினைச்ச மைனி. சுத்த நேரத்துல நிறைய தண்ணி வந்துருச்சு. எனக்கே கழுத்த அளவுக்கு வந்துட்டு மைனி. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனேன். விஜய் மட்டும் வரலன்னா என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோ தெரியல. ஐயோ, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையா? நான் போன்னு சொல்லும்போது இந்த ரோஷாவும் மஞ்ச மண்டியும் போவாண்டான்னு சொல்லிட்டு இருந்தாவ. போவாம விஜய் மட்டும் இங்கே இருந்திருந்தானே என் பிள்ளையும் பேத்தியும் என்ன ஆயிடுப்பாவளோ? ஆமா பாட்டி, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் மட்டும் போகாம இருந்திருந்தா தண்ணிக்குள்ள தான் மூழ்கி இருப்பாவே. ஆமாம்மா, நல்ல வேளை விஜய் வந்திருக்கா. என்னைய நீயாவது நினைச்சுக்கிட்டு இருந்தியேம்மா. பெற்ற தாய்க்கு தானம்மா பிள்ளையோட அருமை தெரியும். மற்றவியலுக்கு என்ன தெரியும்? மற்றவியெல்லாம் அவியவிய குடும்பத்தை தான் பார்க்காவ, நீ யாரும் நினைக்கலம்மா. ஆமாம்மா, நல்ல வேளை எப்படியோ நீ தப்பிச்சு வந்துட்டா. இப்போ நம்ம எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா, நல்ல வேளை எப்படியோ தப்பிச்சு வந்துட்டா சிலுப்பா. ஏனு மேல மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே ராசா பக்கம் வீட்டுக்கு வந்துரு. அப்போ வர
வயிறு வலிக்குதே. ஏ குழந்தை, எக்கா